பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளையும் ஆரம்பிக்க உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு நடத்துவேன். பிரைஸ் காட். தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு நடக்க பண்ணுவேன். பிரைஸ் காட். தேவ பிள்ளைகள் யார் யார் இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி, அப்பா ஆமேன், வறண்ட நிலை, எதிர்பார்த்தது நன்மைகள் நஷ்டப்பட்ட நிலை, ஆமேன், நம் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஆமேன் ஹல்லேலூயா, வறுமை, ரிசல்ட் வறுமை, இந்த மாதம் கடன் தீரும், இந்த மாதம் என்னுடைய வேதனை மாறும், இந்த மாதம் ஒரு செழிப்பு வரும், ஒரு ஆமேன் வளர்ச்சி உண்டாகும் என்று எதிர்பார்த்து மாதங்களையும் ஆண்டுகளையும் கடந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் நம்மை வழி நடத்தினால் ஹல்லேலூயா, கண்ணீரோடு செபிக்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் வழி நடத்தினால் மாமே வனாந்தர பாதையானாலும் அதிலும் நீரூற்றை கண்டளையிடுவார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் தான் நடத்தினார். ஆனாலும் அந்தந்த இடங்களில் நீரூற்றுகளை உண்டு பண்ணினார். மலைகளிலிருந்து தண்ணீரை வர வைத்தார். ஆமேன், வற்றாத நீரூற்றுகளை உண்டு பண்ணி ஆமேன் தண்ணீருள்ள ஆமேன் நதிகள் அண்டைக்கு நேராய் நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆமேன் வறண்ட நிலையில் காணப்படுகிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, வெறும் வறட்சி தான். ஆமேன் ஹல்லேலூயா. நல்ல ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, ஆனால் மீதமில்லையே, வளர்ச்சி இல்லையே, வெறுமையை காண்கிறேனே, கடனை தீர்க்க முடியவில்லையே, என் தேவைகளை சந்திக்க கூட முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் நீ விட்டு கொடுப்பாயானால், ஆமே, கண்ணீரோடு ஆண்டவருடைய சந்நிதியில் நீ அழுது செபிப்பாயானால் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு சகோதரியிடத்தில் இப்படி நான் அவங்களுடைய தன் பிள்ளையுடைய காரியங்களை குறித்து சொல்லி கொண்டிருந்த போது ஆமே அவங்களுடைய இந்த ஒரு வார்த்தையை சொன்னேன். அது ஆவியானவருடைய ஏவுதாளா. மற்ற எல்லாரிடத்திலும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறதை விட உங்களுடைய அந்தரங்க ஆமேன் காரியங்களில் ஆமேன் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அற்புதத்தை செய்வார். இந்த காலை வேளை நான் அதை சாட்சியாய் சொல்லுகிறேன். அந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு ஆமேன் ஒரே வாரத்தில் வருடங்களாய் 2 வருடமாய் காத்திருந்த விஷயம் ஒரே வாரத்தில் அதிசயம் நடந்தது. இந்த காலை வேளையில ஆமேன் கர்த்தர் செம்மையான வழியில் நடத்தி நீரோடையின் அருகில் ஆமேன் தண்ணீருள்ள பாதையில் நடத்த என் தேவனுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஆமேன், நம்ம எடுத்திருக்கிற முயற்சியின் ரிசல்ட் வறண்டதா நீரூற்றா தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆறுகளுள்ள நீரோடைக்கு நேராய், நதி அண்டைக்கு நேராய் ஆமேன் நம்மை நடத்தி செழிப்பாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆமேன் அழுது கண்ணீரோடு செபிக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முதிர்ச்சி அடைவார்கள். உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள ஏதுவாயிருக்கும். இந்த காலை வேளையில ஆமேன் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போதும் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு நேராய் நான் நடக்க பண்ணுவேன். தண்ணீர் அண்டைக்கு நேராய். ஹல்லேலூயா. அது சில வேளை தாமதித்தாலும் பயப்படாத தேவ பிள்ளையே, கண்ணீரோடு ஆண்டவர் பாதத்தில் நீ உட்கார்ந்தால் தண்ணீர் அண்டைக்கு தான் நடத்துவார். வனாந்தரத்தில் சில வேளை நடத்துவது போல் இருந்தாலும் அங்கேயும் தண்ணீரை உண்டு பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட எல்லா இருதயங்களிலும் என் அன்பு தகப்பனே, பல நாள் செபித்தும் பல நாள் காத்திருந்தும் எடுத்த பிரயாசங்கள் எல்லாமே வீணாகி போய்விட்டது என்று இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் இந்த வார்த்தை அவருடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நேராய் நடக்க பண்ணுகிற தெய்வன். ஆமே. கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா இருதயங்களிலும் இந்த வார்த்தை ஆழமாய் கடந்து சொல்லட்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வைங்க. ஆமென். நீரூற்றண்டைக்கு நேராய் நடத்துங்க, அற்புதம் செய்யுங்க. செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு நேராய் நடத்துகிற தேவன். God bless you. Praise the Lord.